Hi everyone, welcome to Asan Academy. General English ரொம்ப important எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதிலிருந்து எல்லா டாபிக்ஸுக்கும் ஒரு few important things மட்டும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போறேன். ஸோ யாரெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அதை பாருங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறாங்களோ அது கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வேர்ப்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பத்தி நம்ம ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வேர்ப்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். தீஸ் ஆர் நத்திங் பட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். கரெக்டா? இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா? நான் இஃப் ஐ எம் டாக்கிங் டு யூ, அந்த வேர்ட் டாக்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். நம்ம சின்ன வயசுல இருந்து இது வந்து கேட்கிற இதுதான். டான்சிங், சிங்கிங், லாஃபிங், இது எல்லாமே என்னது? வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்பை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த வேர்பு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஏன் ஃபர்ஸ்ட் டாபிக்கா நான் எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூனிட் 1ல கொடுத்திருந்தா கூட வேர்ப்ஸ்ன்னு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வந்து தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு அது நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வேர்ப்ஸ்ல பார்க்க போறது வந்து டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஓகே, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? தட் இஸ் வேர்ப்ஸ் ஆர் classified into different sections. So அப்ப என்னென்ன classification இருக்குன்னு பாப்போமா? verbs என்ன இருக்கு? main verbs இருக்கு and auxiliary verbs அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த main verbsன்றது என்னதுன்னா classified into transitive and intransitive verbs. ஓகே, அதே மாதிரி regular, irregular verbs and finite and non-finite or infinite verbs. சரியா? non-finite verbs. இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஆக்ஸிலரிய வந்து இன்னும் ஃபர்தரா பிரிக்கிறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்ஸிலரி and modals and semi modals. ஓகே, modals and semi modals. So நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்? We are going to talk only about transitive and intransitive verbs. Okay, so transitive and intransitive verbs னா என்னது? டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இப்போ அந்த பேரு பாருங்க. ஆக்சுவலா அதுல இருந்தே நம்ம வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பிடிச்சிடலாம் இல்லையா? என்னது? டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டிரான்சிட் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே வந்து பாதி பிரச்சனைகள் ஓவர். கரெக்டா? ஸோ டிரான்சிட்னா என்னது? சம்திங் டு டூ வித் மூவ்மெண்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க பார்க்கலாமே. ஐ த்ரூ அ பால். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும், இந்த வேர்பை பத்தி படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குதா, அதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க இல்லையா? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். அப்போ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் நம்ம சொல்லும் போது எப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வரவே வராது, ஒரு சென்டென்ஸே வராது. ஒரு சென்டென்ஸ்னா இட் ஹாஸ் கம்ப்ளீட் சென்ஸ். கரெக்டா? அப்போ ஒரு சென்டென்ஸ் ஹேஸ் டு ஹேவ் என்னது? ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு verb. verb இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வராது. அப்போ இங்க வந்து verb என்னது பாத்தீங்கன்னா, ஐ த்ரூ அ பால், நான் வந்து ஒரு பாலை தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இங்க நீங்க நோட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஐன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட், பால்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இந்த த்ரூன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் த கனெக்ஷன் பிட்வீன் ஐ the subject and ball the object. அப்படின்னா என்னன்னா, இந்த ஐல இருந்து ஒரு ஆக்ஷன் வந்து பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டிரான்சிட் or you call it as a transitive verb. The action is passing on from the subject to the object is called as a transitive verb. இன்னொரு இது எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். Let's say I ran fastly. இங்க பாத்தீங்கன்னா ரேனும் வந்து ஆக்சுவலா ஒரு verb தான். ஆனா இங்க வந்து ரேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர வேர்ட் என்னது? ஃபாஸ்ட்லி. ஃபாஸ்ட்லி இஸ் நத்திங் பட் அன் adverb. ஓகே, சம்திங் தட் டிஸ்கிரைப்ஸ் அ verb இல்லையா? ஏன்னா ly ஃபார்ம்லயே இருக்குதுன்னா பாதி இது நம்மளுக்கு வந்து தெரியும், இட்ஸ் ஒன்லி an adverb. பட் இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டே இல்லை. சரியா? அப்போ இந்த மாதிரி வேர்ப்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் சொல்றோம். சோ இது என்ன சார் இது அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்ல வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தீஸ் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆக்சுவலி ஃபார்ம் passive forms. ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே படிப்போம் இல்லையா? அப்போ பாசிவ் ஃபார்ம்ஸ் தான் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டுமே தான் நம்மளால வந்துட்டு பாசிவ் ஃபார்மே கிரியேட் பண்ண முடியும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா தான் பாசிவ் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு டிரான்சிட்டிவ் verb இருந்தா மட்டுமே ஒரு பாசிவ் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். சோ தட் இஸ் a பேசிக் எக்ஸாம்பிள் பிட்வீன் a transitive and an intransitive verb. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸ்டார்ஸ் ஷைன், the stars twinkle at night. ஓகேவா? சோ இந்த ட்விங்கிள்ன்ற வார்த்தை டிரான்சிட்டிவா இல்ல இன்ட்ரான்சிட்டிவான்னு டிஸ்கஸ் பண்ணுங்க, நம்ம கமெண்ட்ஸ்ல பேசலாம்.